வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. இசைவாணிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னபடியே ராகவ் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாமே நமக்கு ஆதரவாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அம்மாலேருந்து எல்லாரும் அந்த ஃபேக்ட்ரியை வந்து சுற்றி பார்க்கலான்னு தான் போகிறாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க. பாத்தியா ஸ்ரீஜா, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரி தான் நீ உரிமை கொண்டாட போகிற. நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்க, இங்கே என்னென்ன வந்து உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும், அதுதான் என்னோட ஆசை, சரியா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் இன்புட்டை வந்து எடுத்துக்கிட்டு என்கிட்ட இருந்து பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருக்கா போல இருக்கேன்னு விஷாலும் இசைவாணியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு அத்தைக்கிட்ட நல்ல பேர் சம்பாரித்து கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நிச்சயம் இதை அவள் பேர்லேயே வந்து பதிய போகிறது இல்லை, அதுக்கு தானே வேறு லெவலில் திட்டம் வந்து போட்டு வச்சுருக்க. ராகவும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுபத்ரா அம்மா வந்து பேசுகிறாங்க ராகவ் கிட்ட. ராகவ், எல்லா ஏற்பாடும் வந்து நல்லபடியாக வந்து பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா வழக்கறிஞர்லேருந்து எல்லாரும் இங்கே வராங்க, பத்திரத்தை வந்து எழுதணும்லம்மா, எழுதணுன்னா அவங்க வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இன்னொன்று இந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க கிறிஸ்டல் கிளியராக வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க, நமக்கும் அலைய வேண்டிய வேலை இருக்காது, நம்ம 2 வேலையும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்ல ராகவ், சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்க. ஸ்ரீஜா, உன்னோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்லாம் நான் கேட்டிருந்தேனே, நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் இந்த ஃபைலில் வந்து போட்டு வச்சுருக்கேன், அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ரீஜா கொடுத்த ஃபைலை வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்குறாங்க. நம்ம ராகவ் பாஸ்கர்லேருந்து சுபத்ரா அம்மாலேருந்து கேட்குறாங்க, என்னப்பா ஸ்ரீஜா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாளா? கொண்டு வந்துட்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வழக்கறிஞர் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டாங்க. பரவாயில்லையே, ஃபேக்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுபத்ரா அம்மாலேருந்து எல்லோரும் வந்து வரவேற்கிறாங்க. நீங்கள் தான் நல்லபடியாக வந்து பார்த்து பண்ணி தரணும், முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே மேடம், இப்போதைக்கு எங்களுக்கு 2 நாள் கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக வந்து வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கப்பா, சர்வே நம்பர்லேருந்து எல்லாம் சரிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன் பை ஒன்னாக. பரவாயில்ல ராகவ், சூப்பரான ஒருத்தவங்கள தான் கூட்டிகிட்டு வந்திருக்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுபத்ராமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் அப்படியே இந்த ஃபேக்ட்ரியை வந்து சுற்றி பார்க்கலான்னு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போக சொல்லிடுறாங்க. ராகவ் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க, போடி போ, இப்போ சந்தோஷமாக போறியா? இப்போ உன்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் இவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. ஏன்னா உன் பேரில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதிரடியாக வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா இங்கே வந்து தான் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி தான் மாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ராகவன் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இசைவாணியும் விஷாலும் வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. இவ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? போட்டும் போட்டோம், கடைசி நேரத்தில் என்ன ஒவ்வொரு வாட்டியும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து ஏமாத்தினால இப்போ தானே புரியுது இவ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானு. ஆனால் இந்த வாட்டி இனிமேட்டு இவன் நினச்சது எல்லாமே வந்து நடக்காது. நான் வேணால் பதிலுக்கு வந்து சவால் விட்டுட்டு வந்துட்டா, நீங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கிற விஷயம் எப்போதுமே தெரியக்கூடாது. அவள் மட்டும்தான் பழி வாங்கிறதுக்காக தெரியாத போல் நடிப்பாளா? நீங்களும் அப்படி தான் நடந்துக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருக்கணும், சரிங்களா? எப்போதும் போல் நீங்கள் இருங்க, அதுதான் நம்ம குடும்பத்தை வந்து பாதுகாக்கும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இவ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா என்னால் எப்போதும் அமைதியாக இருக்க முடியுமான்னு தெரியல, பார்த்துக்கங்க விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரிப்பா, நாங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டோம், ஓரளவு வந்து கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அப்புறமேட்டு பார்த்து சொல்லிடுறோம். இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எழுத வேண்டியதெல்லாம் இருக்குது, யார் பேரில் எழுத போகிறீங்க அப்படின்னு வழக்கறிஞர் வந்து கேட்டோன்னே ஸ்ரீஜா அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் வந்து கொடுங்க, அவங்களையும் வர வைங்க, அப்போ தான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க முடியும்னு சொன்னோன்னே, ஸ்ரீஜா எங்கப்பா, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தானம்மா வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. சிந்தாமணிக்கும் ஸ்ரீஜாக்கும் பொறுப்பே இல்லை, ஃபோன் அடித்து கூப்பிடுப்பான்னு சொன்னோன்னே ராகவன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஸ்ரீஜாக்கு. நீ வா, அம்மா கூப்பிட்றாங்க, இங்கே வழக்கறிஞரும் உங்ககிட்ட வந்து டீட்டெயிலெலாம் கேட்க வேண்டியதாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு அதிபதி ஆக போகிற, முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் என்னோடதாக தான் இருக்கணும்னு சிந்தாமணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கேஷுவலாக அவங்களும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த ராகவ் கிட்டேருந்து டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்குறாங்க. ஸ்ரீஜாவோட இனிஷியலில் டபிள்யூன்னு போட்டிருக்கு, ஆனால் அவங்க அப்பா பேர் விஜயராகவன். இதுலேயே வந்து ஒரு பிழை திருத்தம் மாதிரி தெரியுது. என்னடா அது, ஆரம்பமே சரியில்லேருந்து ஸ்ரீஜா பேரை வந்து ரவுண்ட் பண்ணிடுறாங்க, அவங்க அப்பா பேரையும் வந்து ரவுண்டு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல என்னது, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்களான்னு
சிந்தாமணிகிட்ட கேட்ட உடனே சிந்தாமணி வந்து எட்டி பார்க்குறாங்க. தெரியலப்பா, உன் பேரை வந்து ரவுண்டு பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் தப்பு இருக்கா, இருங்க நான் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன், எடுத்த உடனே எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிடுறாங்க. என்ன தப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உங்கள் பேர் என்ன, ஸ்ரீஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ எப்பட்றா நான் சொல்கிறது, விங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. வியா, ஆனால் இங்கே டபிள்யூன்னு தானே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுற்றி இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இதனால என்ன, இல்லை சார், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், முதல்ல இதை ரெடி பண்ணிடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க பேரில் வந்து பதியறதை பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதுக்கு வேறு வழியே இல்லையா, எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ண முடியாதான்னு பாஸ்கரும் சுபத்ரா அம்மாவும் கேட்குறாங்க. நாங்கள் வந்திருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தையும் கவனமாக வந்து பார்ப்போம். போனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து நம்ம டோக்கன் எடுத்த உடனே நம்ம காரியத்தை வந்து முடிச்சுட்டு வெளில வந்துடணும். அங்கே போயிட்டு அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் பை சான்ஸ் ரொம்ப தாமதமாகிடும். நம்ம அங்கே ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு போனதுக்கப்புறமேட்டு மாற்றணும்னா அது இன்றைக்கி ஆகாது, 2-3 நாள் தாமதமாகிடும். அதனால் சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செஞ்சு தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த வேலை ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே செய்யணும்னா ஏதாவது ஒரு வழி இருக்குமேன்னு ராகவன் வந்து கேட்குறாங்க. இருக்குதான், ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன்னா இவங்க பேர் வந்து டபிள்யூன்னு போட்டிருக்கு, ஆனால் இவங்க அப்பா பேர் வந்து விஜயராகவன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை சரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது விஜயராகவனெல்லாம் கூப்பிட்றாங்க, அத்தைக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாதே, இப்போ அவங்க வந்தாங்கன்னா எனக்கு சரியான பதிலடி கொடுத்த மாதிரி ஆகிடுமே, கை கட்டினது வாய் கெட்டாதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இசைவாணி சொன்னா, அது இதுதானா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ராகவ் சூப்பராக வந்து கோத்து விட்டுட்டீங்கன்னு நம்ம இசைவாணி வந்து தம்ஸ்அப் காட்டுறாங்க அந்த இடத்துல. ஸ்ரீஜாக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து கேட்குறாங்க, ஏய் என்ன, மாமா எங்கே இருக்காங்க விஜயராகவன், அவங்க வரணும்ல, அவங்களும் வந்துடுவாங்க, உன்னை பார்க்க தான் அடிக்கடி வந்து வரவே மாட்டேங்கிறாங்களே, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்கள சந்திக்கணும்னு இருக்கு போல இருக்கு, கண்டிப்பாக வர சொல்லிடலாம். மாமா, அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் மாமா, அவர் வரதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ சொல்கிற, சரி வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன், ராகவன் பேர் தான் இருக்குல்ல, ஏன்னா ஸ்ரீஜா ராகவனா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ராகவனும் அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாமா, ஏன்னா ஸ்ரீஜாவோட புருஷன் ராகவன் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லை, நோ நோ நோ, கிடையவே கிடையாது, கண்டிப்பாக உங்கள் சம்பந்தி தான் இங்கே வரணும், அவர் வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்ன சொல்லுங்கள், வருவாருன்னா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சுபத்ரா அம்மாவும் பாஸ்கரும், என்னம்மா சொல்கிற, எதுக்காக உங்கள் அப்பா வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க ஸ்ரீஜா. அவங்களால பேசவே முடியாமல் மௌனமாக இருக்காங்க. சிந்தாமணி வந்து ஆச்சரியப்படுறாங்க. கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சிந்தாமணி ஏதாவது பேசு, சுபத்ரா அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்களே, என்னம்மா நாங்கள் கேட்குறோம், கேட்கக்கூடாத கேள்வி கேட்ட மாதிரி இப்படி மௌனமாக இருக்கீங்களே, பதில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும்போது ஸ்ரீஜாவால் பேசவே முடியல. சுபத்ரா அம்மாலேருந்து எல்லாரும் பார்க்கும்போது, இப்போ நீ என்ன பேசுவேங்கிறத நானும் பார்க்குறேன்.